ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் அருளிய கலங்கமில்லாத ஞானப்பால் என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 40 மனிதர்களை கொண்டு எழுதப்பட்ட இந்த வேத புத்தகம் உலகத்திலேயே மற்ற எந்த புத்தகங்களுக்கும் இல்லாத அநேக சிறப்புகளை உடைய புத்தகமாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய கையில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தினுடைய மகத்துவங்களை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம் என்பது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த வேத புத்தகத்தினுடைய மகத்துவம் தெரியவில்லை. நல்லா கவனித்து பாருங்கள். ஏறக்குறைய 40 மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டது இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த 40 மனிதர்களில் அறிஞர்களும் இருக்கிறார்கள், அடிமட்டத்திலிருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள், ஞானிகளும் இருக்கிறார்கள், பேதைகளும் இருக்கிறார்கள், அரசர்களும் எழுதியிருக்கிறார்கள், ஆடு மேய்க்கிறவர்களும் எழுதியிருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்களால் எழுதப்பட்ட இந்த வேத புத்தகம். ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இந்த 40 பேர் வாழ்ந்த காலகட்டங்கள் வேறு வேறு காலகட்டங்கள். ஒருத்தர் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் அந்த வேத புத்தகத்துடைய அந்த இணைப்பை பார்த்தீர்களானால், ஒரே டேபிளில் உட்காந்து இந்த 40 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டது போலவே இந்த புத்தகத்துடைய அமைப்பு இருக்கும். இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், இவங்க வாழ்ந்த காலகட்டம் வேறு, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்ததில்லை, பின்னணி வேறு. ஆனால் எப்படி இவங்க ஒரு டேபிளில் உட்காந்து அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணி கலந்துரையாடல் செய்து எழுதினது போல இது எப்படி இது வந்திருக்கிறதுன்னு சொன்னால், மனிதர்கள் வேறையாக இருக்கலாம், காலகட்டங்கள் வேறு காலகட்டங்களாக இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருக்குள்ளும் இருந்த ஆவியானவர் ஒருவரே. இந்த ஆவியானவர் தான் இந்த வேத புத்தகத்தினுடைய ஆக்கியோனாக இருக்கிறார். அதனால தான் இந்த புத்தகம் பலதரப்பட்ட காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்கள் எழுதினதாக இருந்தாலும் அவங்க ஒன்றாக உட்கார்ந்து எழுதினது போலவே இருக்கிறது. ஸோ ஏன்னா இது ஆவியானவர் அருளிய வேதம். இது பரிசுத்த ஆவியானவர் அருளின வேதம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை படிக்கும்போது, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேதமாக இது இருக்கிறபடினால 40 மனிதர்கள் வேற காலகட்டத்தில் இருந்து எழுதினாலும் அது ஒரே மாதிரியாக அப்படி ஒன்றாக உட்கார்ந்து அடுத்து எழுதினது போலவே இருக்கிறது. ஸோ இந்த வேதத்தினுடைய அந்த பாலை அருந்துகிற அனுபவத்தை தான் நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். சரி, இதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போமாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். சோ நாம் வளர வேண்டுமானால் இந்த ஞானப்பாலாகிய இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் அருந்த வேண்டும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். இங்கே நம்ம படிக்கிறோம், இந்த தாய்ப்பாலையே ஒழுங்காக குடிக்கலைன்னா நம்ம வளர முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த தாய்ப்பாலை அருந்துவது என்று சொல்லுவது இந்த வேதத்துக்குள்ள என்ன இருக்கு என்பதை உணர்ந்து அந்த வேதத்தை படித்து நாம் புரிந்து கொள்கிறோமே, அதுதான் தாய்ப்பால். அதுக்கப்புறம் உள்ள நம்ம போகும்போது பலமான ஆகாரம் இருக்கு, அதுக்குள்ள ஆவியின் பட்டயம் இருக்கிறது, பொக்கிஷங்கள் இருக்கிறது, முத்து இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனால் அதை நம்ம உட்கொள்வதற்கு முன்பு இந்த பாலை, ஞானப்பாலை, இன்னும் சொல்லப்போனால் தாய்ப்பாலுக்கு ஒப்பனையாக இருக்கிற இதை நம்ம ஒழுங்காக அருந்த வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை படித்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம கடந்த நாட்களில்
1 சாமுவேல் வரைக்கும், ஆதியாகமம் தொடங்கி 1 சாமுவேல் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இதில் வந்து முதல் பிரிவை நம்ம முடிச்சிட்டோம், தோராவை முடித்து விட்டோம். இப்பொழுது நம்ம 2வது பிரிவுக்குள்ளே இருக்கிறோம். 2வது பிரிவுக்கு பேர் என்ன அப்படின்னா நெபாயிம், தீர்க்கதரிசிகள். அதில் முற்கால தீர்க்கதரிசிகள் என்கிறதுல ஒரு 6 புத்தகம் இருக்கிறது. நாம் அதைத்தான் கவனித்து கொண்டிருக்கிறோம். அந்த 6 புத்தகத்தில் நாம் 3 புத்தகத்தை படித்து விட்டோம். யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், அந்த 3 புத்தகத்தையும் படித்து விட்டோம். இப்போ அடுத்த 3 புத்தகத்தை நாம் படிக்க போகிறோம். வழக்கம் போலவே நாம் எல்லா புத்தகத்துக்கும் உபயோகப்படுத்துகிற அந்த 5 திறவுகோள்களையே நாம் இந்த புத்தகங்களுக்கும் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஞாபகம் இருக்கிறதா? உங்களால் சொல்ல முடியுமா? அந்த 5D என்ன ஞாபகம் இருக்கா? 1, டிவைன் நேம் அண்ட் மீனிங், தெய்வீக பெயரும் அர்த்தமும். 2வதாக டிவைன் டிவிஷன், டிவைன் டிவிஷன்ஸ், தெய்வீக பிரிவுகள். 3வதாக டிவைன் பார்ட்ஸ், தெய்வீக பகுதிகள். 4வதாக டிவைன் மெசாயா, தெய்வீக மேசியா. 5வதாக டிவைன் லெசன், தெய்வீக படிப்பினை. இப்படி நம்ம அந்த 5 திறவுகோள்களுக்குள்ள தான், அதை வச்சு தான் அந்த புத்தகத்தை நம்ம திறந்து அந்த பாலை ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்ம அருந்த போகிறோம். சரி, இப்போது இன்றைக்கி நம்ம வந்து படிக்க போகிறது என்ன அப்படின்னா 9வது புத்தகம். தோராவிலிருந்து நம்ம ஆதியாகமத்திலிருந்து கணக்கு பண்ணால் 9வது புத்தகம். பட் இந்த 2வது பிரிவில் நெபாயிம் என்று சொல்லப்படுகிறதான இந்த பிரிவில் இப்போ நம்ம படிக்க போகிற இந்த புத்தகம் வந்து 4வது புத்தகம். என்ன புத்தகம் அப்படின்னா 2 சாமுவேல். 2 சாமுவேல் அப்படிங்கிறதான புத்தகத்தை நாம் படிக்கிறோம். சரி, இந்த 2 சாமுவேல் புத்தகத்தையும் அதே மாதிரி அந்த திறவுகோள்களை பயன்படுத்தி தான் நம்ம படிக்க போகிறோம். சரி, இதனுடைய முதல் குறிப்பு டிவைன் நேம் அண்ட் மீனிங், தெய்வீக பெயரும் அர்த்தமும். இந்த 2 சாமுவேல் அப்படிங்கிறதான இந்த புத்தகம் வந்து எபிரேய மொழியில் எப்படி இருக்குன்னா ஷெமுவேல் பேத் அப்படின்னு இருக்கு. பேத் என்றால் எபிரேயத்தில் 2 என்று அர்த்தம். ஷெமுவேல் பேத். அப்போ இந்த புத்தகம் 2 சாமுவேலாக இருக்கிறது. ஆனால் எபிரேய வேதாகமத்தில் யூதர்கள் வைத்திருக்கிற வேதத்தில் இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் ரெண்டுமே ஒரே புத்தகமாக தான் இருக்கும். அவங்க ரெண்டையும் தனித்தனி புத்தகமாக கணக்கு பண்ண மாட்டாங்க. அங்கே எழுதியிருக்கும் சாமுவேல், ஷெமுவேல் ஆலேப், ஷெமுவேல் பேத்ன்னு இருக்கும். ஆனால் கூட அவங்க வந்து அதை 2 தனித்தனி புத்தகங்களாக பார்க்கறதில்ல, ஒரே புத்தகமாகத்தான் பார்க்கிறார்கள். சரி, அப்போ இந்த ஷெமுவேல் பேத், ஷெமுவேல் பேத், ஷெமுவேல் பேத் அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல தேவனிடமிருந்து கேட்டு பெறுவது. இன்னும் சொல்ல போனால் தேவனிடமிருந்து தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டு பெறுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்பதை அந்த 1 சாமுவேலுடைய மீனிங்லேயே நம்ம படித்தோம். அப்போ திரும்பவுமாக இது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, தேவனிடமிருந்து தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டு பெறுவது. அப்போது நம்ம கடந்த புத்தகத்தில் வந்து 1 சாமுவேலில் தேவனுடைய சித்தப்படி கேட்டு பெறப்பட்ட சாமுவேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஜனங்களாகவே அடம்பிடித்து கேட்டு வாங்கின சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத படிக்கிறோம். ஆனால் அந்த 2 சாமுவேல் முழுவதும் தேவனுடைய சித்தப்படி கிடைக்கப்பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நாம் இந்த புத்தகத்தில் படிக்கிறோம். அதனால் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம கேட்டு பெற முடியும், கர்த்தரிடத்திலிருந்து நம்ம கேட்டு பெற முடியும். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் எல்லாவற்றையும் கேட்டு பெற வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டு பெற முடியும். ஆனா அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டு ஒரு காரியத்தை நாம் பெறுவது நமக்கு என்றைக்குமே நமக்கு நல்லது. அதாவது கடந்த நாட்களில் வந்து ஒரு உபதேசம் வந்ததாம். என்ன உபதேசம்னா, நீ உனக்கு என்ன வேணுமோ அது மேலே நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, அது உனக்கு கிடைச்சிரும். எது வேணுமோ அதை கை வச்சு ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, அது உனக்கு கிடைச்சிரும். அப்போது நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்களா, ஏதாவது ஒரு வீடு வேறு யாரோ வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த வீட்டை இவங்க வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இவங்க அதில் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த வீட்டை தந்தபடினால ஸ்தோத்திரம், நான் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய வீடு, ஒருத்தர் வாங்கி வச்சிருக்கிற வாகனம்,
அதை நீங்கள் தந்து தான் அப்போ ஆகணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி அப்படியெல்லாம் இப்போ ஜெபம் பண்ணாங்கன்னா நாங்கள் ஒன்றும் கிடைக்காது. ஸோ இப்படியெல்லாம் தவறான உபதேசங்களை போதித்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் அருமையான ஐயா மோகன் சிலாசர் ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ ஆசீர்வாதம் என்றால் இல்லை கிருபை என்றால் அது வேறு எதுனாலும் சரி, அந்த முழு புத்தகத்துக்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்காமல் வெறும் ஒரு வசனத்தை தனியாக எடுத்துக்கொண்டு அப்படி நம்ம உபதேசம் பண்ணினால் அது கள்ள உபதேசம் என்று ரொம்ப அழகாக நேற்றைக்கு சொன்னாங்க ஐயா சொன்னாங்க. அப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு, அதில் நம்ம எதை வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி அநேகர் அப்படி சொல்கிறாங்க, கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே, நாங்கள் கேட்குறோம், நீங்கள் கட்டாயமாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்படி வாங்குவது நமக்கு ஆபத்து. ஆகவே தேவனுடைய சித்தப்படிதான் நாம் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு பெற வேண்டும். நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவாவை பாருங்கள், அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும்ப்பா அப்படி சொல்லிட்டு கீழே ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுதப்பா என்று தான் கேட்கிற அந்த காரியத்தை ஆண்டவருடைய சித்தப்படி, பிதாவாகி தேவனுடைய சித்தப்படி கேட்டு ஜெபிக்கிறார். அப்படி அவர் பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு நம்மளால ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அவர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம அவர் நினைச்சது நடக்கணும்னு நினைச்சிருந்தார்னா அவர் கல்வாரிக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக சின்ன பின்னமாக போயிருக்குமே. நண்பா, பிரதர், சிஸ்டர், நமக்கு முன்பாக பிதாவின் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒருவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். ஆகவேதான் பாடுகிறோம், அப்பாய் பாத்திரமே நீங்கும் என் சித்தமானா, அப்பாய் பாத்திரமே நீங்கும் என் சித்தமானா, சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. கெத்சேமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. இன்னொரு முறை கூட, அப்பாய் பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானா, அப்பாய் பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானா, எப்படியேனும் சித்தம் செய்ய என்னை சத்தம் செய்தேன் என்றாரே. எப்படியேனும் சித்தம் செய்ய என்னை சத்தம் செய்தேன் என்றாரே. கெத்சேமனே பாவியின் நேசரையே, பாவி வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. இன்னொரு முறை, பாரில் கெத்சேமனே, பாரில் கெத்சேமனே பாரில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே.
நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தப்படி கேட்டு நாம் பெற வேண்டும் என்பதை திரும்பவும் வலியுறுத்தும்படியாகத்தான் இந்த 2 சாமுவேல் அப்படிங்கிற புத்தகத்தில் நாம் இந்த பாடத்தை நாம் படித்துக் கொள்கிறோம். சரி, ரெண்டாவதாக இந்த புத்தகத்தை நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய அடுத்த ஒரு காரியம், ரெண்டாவது டிவைன் டிவிஷன்ஸ். இந்த புத்தகத்தினுடைய தெய்வீக பிரிவுகள் என்ன அப்படின்னா, இதை 2 பிரிவாக பிரிக்கணும். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் முதல் பிரிவு, 11ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் 2வது பிரிவு. திரும்பமாக சொல்லுகிறேன், 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் முதல் பிரிவு, 11ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் 2வது பிரிவு. இதுதான் 2 சாமுவேல். சரி, அப்போ 1லிருந்து 10 வரைக்கும் முதல் பிரிவு, 11ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் 2வது பிரிவு. சரி, இப்போ 3வது கருத்துக்குள்ள போகிறோம். 3வது திறவுகோள் டிவைன் பார்ட்ஸ், தெய்வீக பகுதிகள். இதுக்குள்ள அடங்கி இருக்கிற தெய்வீக பகுதிகள் என்ன? இந்த புத்தகம் முழுக்க முழுக்க தாவீதை பற்றியே பேசுகிறது. முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் இந்த புத்தகத்தில் இருப்பது யார் அப்படின்னா தாவீது. இந்த புத்தகத்தில் வருகிற எல்லா சம்பவங்களும் தாவீதை மையப்படுத்தியே வருகிறது. 1 சாமுவேலில் 16ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த 31ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு வாலிபனாக, ஒரு சிறுவனாக, ஒரு வெற்றி வீரனாக, அப்புறம் அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற ஒரு மனிதனாக, இப்படியெல்லாம் காணப்பட்ட ஒரு மனிதன் இப்போ ராஜாவாக்கப்படுகிறார். ஆடுகளுக்கு பின்னே அலைந்த மனிதன் இப்பொழுது ராஜா அரசனாக்கப்படுகிறார். அப்படி அரசனாக்கப்படுகிற இந்த தாவீதுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது என்பதுதான் இந்த 2 சாமுவேல். அப்போ இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் இருக்கிறது அந்த முதல் பிரிவு. அந்த முதல் பிரிவில் நீங்க பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? தாவீதுடைய எழுகை. தாவீதுடைய எழுகை. தாவீது எழும்புகிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு எழும்புகிற அனுபவம் உண்டாகிறது. அது வரைக்கும் வனாந்தரத்திலையும் அங்கே இங்கே அலசடிபட்டு சவுலுக்கு பயந்து புறக்கணிக்கப்பட்டு உயிருக்கு பயந்து இப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருந்த தாவீதுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒரு எழுகை, ஒரு எழும்புகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் இந்த தாவீதை எழும்பி நிற்க வைக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுகை, எழுந்து நிற்கிறார் தாவீது. தாவீதுடைய புகழ் மேலோங்குகிறது. தாவீதுடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக மாறுகிறது. அந்த முதல் 10 அதிகாரத்தில் தாவீது போற எல்லா யுத்தங்களிலும் தாவீது ஜெயிக்கிறார், மேற்கொள்ளுகிறார். தாவீதை பற்றி படிக்கிறோம், அவர் சீயோன் கோட்டையை பிடித்தார் என்று. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது எழும்புகிறார் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா அவர் சீயோன் கோட்டையை பிடிக்கிறார். அதுக்கு முன்னாடி 3ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை பாருங்க, அதை படிச்சு இதுக்கு வருவோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய முதல் 2 வசனங்களை வாசிப்போமாக. 2 சாமுவேல் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். பாருங்க, தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார். அப்ப தாவீது வர வர பலத்தான், அதான் எழும்புவது, எழுகை. தாவீதுடைய வாழ்க்கை எழும்புகிறது. அடுத்து அந்த 5ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிக்கும் போது தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். தாவீது நகரமாய் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அப்படியானால் அந்த முதல் 10 அதிகாரத்தில் இருப்பது இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, முதல் இந்த 10 அதிகாரத்தில் தாவீதுடைய எழுகை. எழுகை. அடுத்தது 11ஆம் அதிகாரத்தில்
11ஆம் அதிகாரம் தாவீதுடைய விழுகை. எழுந்த தாவீது, ஆண்டவருக்காக நிமிர்ந்து நின்ற தாவீது 11ஆம் அதிகாரத்தில் விழுந்து போகிற ஒரு சம்பவம் நடக்கிறது. உரியாவின் மனைவியாகிய பத்சேபாரிடத்தில் தவறு செய்வதன் மூலமாக விழுகை. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் அழுகை. தாவீதுடைய வாழ்க்கையில 12ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் திரும்ப திரும்ப வருகிறது என்ன? அழுகை. 12ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய பாவங்கள் உணர்த்தப்பட்டது நிமித்தமாக அழுகிறார். ஆண்டவரே, இப்படி நான் தவறு செய்து விட்டேனே ஆண்டவரே, என்ன நீங்க மன்னிக்கணும்ப்பா, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பாவமா போயிருச்சுப்பா, நான் பாவம் செஞ்சுட்டேனே ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. நம்முடைய அப்பா பாடுறார் இல்லையா, நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும், உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன், உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேயா, உம் வல்லமை இழந்தேயா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இப்படி தான் செய்த பாவத்தை நினைத்து அழுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுகவே தன்னுடைய மகன், சொந்த மகன் அம்னோன் கொல்லப்படுகிறார். அப்ப தாவீது அழுகிறார். அதுக்கப்புறம் அப்சலோம் நாட்டை விட்டு துரத்துகிறார் தாவீதை. அப்பொழுதும் தாவீது அழுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த 12ஆம் அதிகாரத்திலேயே பாவத்தை உணர்ந்து அழுகிறது ஒரு பக்கம். அப்போ அந்த பிள்ளை செத்து போகுது. பத்சேபாளுக்கும் தாவீதுக்கும் பிறக்கிற அந்த பிள்ளை இருக்கே, அந்த பிள்ளை செத்து போகுது. அதன் நிமித்தமாக அழுகிறார். அந்த பிள்ளை வியாதிப்பட்டு அது பார்க்கறதுக்கே கேவலமா இருக்கு, அதை நினைச்சு அழுகிறாரு. அப்புறம் அம்னோனுக்காக, அடுத்து அப்சலோமால நாடு கடத்தப்பட்டு அழுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சலோம் மரித்து போனது நிமித்தமாக அழுகிறார். இப்படி இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே அழுகை தான், ஒரே அழுகை. அது மட்டும் இல்லை, அவர் சாத்தானுடைய ஏவுதலினால ஜனங்களை எண்ணி அது நிமித்தமாக அங்கே வாதைகள் வருகிறது, அப்பொழுதும் அழுகிறார். இப்படி தாவீதுடைய வாழ்க்கையில வந்த விழுகைக்கு பின்பாக அழுகை அங்கே உண்டாகிறது. அழுகை அழுகை அங்கே நடக்கிறது. இதை நாம் இங்கே படிக்கிறோம். அடுத்தது அந்த 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துடைய 25வது வசனம், தொழுகை. தாவீது என்ன செய்கிறார்? அங்கே தொழுகை செய்கிறதை படிக்கிறோம். 25ஆம் வசனம், 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24 அதனுடைய 25வது வசனத்தை. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இப்படியாக அந்த 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 புத்தகம் முடியும் போது தொழுகை என்று முடிகிறது. அப்ப இதாங்க 2 சாமுவேல். இந்த 2 பிரிவுக்குள்ள 1லிருந்து 10 வரைக்கும் தாவீதுடைய எழுகை, 11ஆம் அதிகாரம் விழுகை,
12ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் அழுகை. அந்த 24ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனம், தாவீதுடைய வாழ்க்கை அழுகையிலேயே முடியல, அங்கே தொழுகையில் முடிகிறது. கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவாக மாறுகிறார். தொழுகையில் முடிகிறதை நம்ம படிக்கிறோம். சரி, 4வதாக டிவைன் மெசாயா, தெய்வீக மேசியா. தாவீது மேசியாவுக்கு அடையாளமாகத்தான் இருக்கிறார். அதை 1 சாமுவேலே நம்ம படிக்கிறோம். தாவீதுடைய அநேக காரியங்கள் மேசியாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இங்க இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டோம், அந்த தெய்வீக மேசியாவை படிக்கலாம். இந்த காலகட்டத்தில் தான், அதாவது நான் சொன்னேனே, இந்த எழுகை, அப்புறம் விழுகை, அழுகை, தொழுகை, இந்த காலகட்டங்கள். அடுத்து அதுக்கு முன்னாடி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலிருந்து தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் நிறைய அலைந்து திரிகிற ஒரு சூழல் வருது. அரண்மனைக்கு போகிறார், அலைகிறார், இப்படியான நேரங்கள்லாம் வருகிறது பாருங்க. இந்த சூழ்நிலைகள்ல தான் தாவீது பாடினதான 73 சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 150 சங்கீதம்னா, சங்கீதம்னாவே ஃபுல்லாவே தாவீதுன்னு அர்த்தம் இல்லை. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த சங்கீத புத்தகம் ஏறக்குறைய 5 ஆசிரியர்களுக்கு மேலே தான் எழுதியிருக்காங்க. இந்த சங்கீத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது எழுதின சங்கீதம் 73. அதிகமான சங்கீதங்களை எழுதினவர் தாவீது. 73 சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார். அடுத்து தாவீதுடைய கொயர் மாஸ்டர், தாவீதுடைய அந்த மியூசிக் டைரக்டராக இருக்கிற ஆசாப் அவர் சில சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். அடுத்து கோராகின் புத்திரர் எழுதியிருக்காங்க. அடுத்து சாலமோன் எழுதின சங்கீதம் இருக்கு, மோசே எழுதின சங்கீதம் இருக்கிறது. சில சங்கீதங்கள் யார் எழுதினாங்கன்னு பேரே இல்லை. இதுல இந்த தாவீது எழுதின 73 சங்கீதங்களும் நமக்கு சரியாக புரிய வேண்டுமானால் இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேலை நம்ம சரியா படிக்கணும். ஏன்னா இங்க இருந்து தான் அந்த சங்கீதங்கள் பிறந்தன. இந்த தாவீதுடைய வாழ்க்கை, அவர் கடந்து போன இங்கே சொல்லப்பட்ட இந்த பாதைகள், 1 சாமுவேல்ல அரண்மனை வாழ்க்கை, அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, அலைச்சலின் வாழ்க்கை என்று தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பிரிக்க முடியும். 1 சாமுவேல்ல இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, அலைச்சலின் வாழ்க்கை 1 சாமுவேல். 2 சாமுவேல்ல தாவீதுடைய எழுகை, தாவீதுடைய விழுகை, தாவீதுடைய அழுகை, தாவீதுடைய தொழுகை, இந்த எல்லா நிலைகளிலும் பாடப்பட்ட சங்கீதங்கள் தான் அந்த 73 சங்கீதங்களும். அப்போ இது நமக்கு தெரிஞ்சாதான் இந்த பின்னணியை நம்ம கரெக்டாக புரிந்து கொண்டு அங்கே என்ன சொல்ல வருகிறார், ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அந்த 73 சங்கீதமும் புரியணும்னா 1 சாமுவேல் 2 சாமுவேல் நமக்கு நல்லா புரியணும். சரி, இப்போ அந்த தெய்வீக மேசியாவுக்குள்ள போகலாம். இந்த 2 சாமுவேல்ல தெய்வீக மேசியா எங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறார்? தாவீது இந்த மேசியாவுக்கு அடையாளமானவர் தான். அதே நேரத்தில் இந்த 2 சாமுவேல் 22, 29 படித்தால், 2 சாமுவேல் 22 அதனுடைய 29வது வசனத்தை படிக்கும்போது வாசியுங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அப்போ இங்க இருளை வெளிச்சமாக்குகிறவர். 2 சாமுவேல்ல இங்கே யெஷுவா இருக்கிறாரா? ஆம், இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இருளை வெளிச்சமாக்குகிறவராக இருக்கிறார். அருமை ஆண்டவர் யெஷுவா இருளை வெளிச்சமாக்கு, தாவீதே சொல்றார், இருளை வெளிச்சமாக்குகிறவர். யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 8ஆம் அதிகாரத்துல அதனுடைய 12வது வசனத்தை படிக்கும்போது அவரே சொல்றார் பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். இந்த நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடவாமல்
ஒளியிலே நடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப வாசிங்க, யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த அவர் வெளிச்சம்னு சொல்றார், நான் தான் உலகத்துக்கு ஒளின்னு சொல்றாரு. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான்னு சொல்றாரு. இதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டுமான இந்த 8ஆம் அதிகாரத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். இந்த 8ஆம் அதிகாரத்துல தான் ஒரு விபச்சார ஸ்திரீ பிடிபடுகிறதை நம்ம படிக்கிறோம். 3ஆம் வசனம் பாருங்க. அந்த 8ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, இது எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் இப்படி நடுவே நிறுத்தி இவர்களுக்கு என்ன நமக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆலோசனைகளை எங்க பண்ணுவாங்கன்னா, தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தினுடைய வெளிப்பகுதி, அந்த வெளிப்பிரகாரம் என்று சொல்லப்படுகிற பகுதியில தான் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி ஆலோசனைகள்லாம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்பிரகாரத்தில் ஒரு சைடு வந்து தேவாலயம் இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிளாத்துடைய அரண்மனை இருக்கிறது. இப்போ என்னன்னா, இங்கே ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க, ஆண்டவரே இங்கே இப்படி ஒரு பெண் இருக்கிறா, இவளை என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் வந்து மோசேயினுடைய ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சொல்லாம அவர் வந்து வேற ஏதாவது சொல்லிட்டார்னா, இவர் பிரமாணத்தை மீறுகிறவர், தேவதூஷணம் சொன்னார் என்று இவர் மேல் குற்றப்படுத்தி இவர் மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். அப்படி இல்லாம ஓகே மோசேயினுடைய அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடியே நாமும் செய்யலாம், கல்லறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டார்னா, இவர் வந்து ராயனுடைய இடத்தை இவர் எடுத்துக்கொண்டார், பிளாத்து அவர் தானே வந்து நீதி செலுத்தணும், கவர்னர் அவர் தானே, அவர் எடுக்க வேண்டிய, அவர் சொல்ல வேண்டிய தீர்ப்பை இவரே சொல்லிவிட்டார் என்று சொல்லி இவர் ராஜாவாக விரும்புகிறார் என்று இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி வழக்கு பதிவு செய்து இவர் அப்படியே இழுத்துட்டு போய் பிளாத்துடைய அரண்மனையில் கொண்டு போய் விட்டுறலாம், விட்டு இவரை தண்டித்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போடுறாங்க. அங்கதான் ஆண்டவர் இயேசுவா ரொம்ப கவனத்தோடு நடந்து கொள்ளுகிறார். தரையில எழுதுறாரு, சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் இந்த பெண்ணு மேல கல்லெறியட்டும்னு சொல்லி, அதுக்கப்புறமா சொல்றாரு, பெண்ணே, ஸ்திரீயே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, இனி பாவம் செய்யாத. இங்க உண்மையிலேயே இருளிலிருந்து மெய்யான வெளிச்சத்தை கண்டு அந்த மெய்யான ஒளியிலே நடக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றது இந்த கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட, இந்த விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட பெண். அருமையானவர்களே, அதான் அவர் அங்க சொல்றாரு, தேவரீர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குவீர். நம்முடைய ஆண்டவர் இயேசுவா நமக்கு இருப்பாரானா, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட இருளையும் வெளிச்சமாக மாற்றுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், அநேக பாவங்கள், அநேக ரகசிய பாவங்கள், அநேக தனிமையின் விரக்திகள் இருளாய் இருக்கிறதோ, இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆகவேதான் பாடுகிறோம், பாதை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை கேற்றினார். பாதை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை கேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், இருளுள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், இருளுள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது
இப்படி இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு தெய்வீக மேசியா இந்த 2 சாமுவேலிலே காட்டப்பட்டிருக்கிறார். ஏன் தாவீதுடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றங்கள் வந்ததே, இருள் வந்தது. ஆனா தாவீது அவர் அப்படியே விட்டுலையே, தாவீதை தூக்கி எடுத்தாரே. அறிக்கையிட்ட போது தாவீதை விட்டுவிடாமல் தாவீதை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தினாரே. பாருங்க, இந்த தாவீதுடைய பேரு வேதத்தில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் தாவீதுடைய பேர் இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் தாவீதை கனப்படுத்தி இருக்கிறார். அதனால கர்த்தருக்கு மகிமை. இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு மேசியா, மஷியாஹ் இங்கே காட்டப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். 5வதாக டிவைன் லெசன், தெய்வீக படிப்பினை என்ன? இந்த 2 சாமுவேல்ல தெய்வீக படிப்பினை என்ன அப்படின்னா நிறைய இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை படிக்கும்போது, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிப்போமாக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியாளின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அதான் முக்கியம். இங்க பாத்தீங்கன்னா தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட தீர்மானிக்கிறாரு. ஆண்டவருக்காக ஆலயம் கட்ட தீர்மானித்திருக்கிற தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன். இது என்ன? ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவது என்பது நம்முடைய ஊழியத்தின் பகுதி. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு நான் ஊழியம் செய்ய போறேன்யா, உங்களுக்கு நான் ஒரு ஆலயம் கட்ட போறேன், உங்களுக்கு நான் சேவை செய்ய போறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஓகேப்பா நல்லதுதான், ஆனால் நீ எனக்கு சேவை செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு நான் வீடு கட்ட போறேன். இந்த வீடு கட்டுவது என்பது என்ன? நம்முடைய ஜீவியத்தின் பகுதி. ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற தாவீதை பார்த்து சொல்றாரு, மகனே தாவீது, நீ ஊழியம் செய்யலாம்ப்பா, ஆனா அதுக்கு முன்னாடி உன் ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதான் வீடு கட்டுவது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசை. நிச்சயமா தேவன் அதை கனப்படுத்துவார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் நம்மகிட்ட சொல்லுவாரு, உன் ஜீவியத்தை கட்டுவது எனக்கு ரொம்ப முக்கியம். உன் ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமே, அது எனக்கு முக்கியம். நீ எனக்காக ஊழியம் செய்துட்டு உன் ஜீவியம் சரியில்லாம போய் நீ பரலோகத்தை இழந்து விட்டால், ஏன்னா ஜீவியம் சரியில்லாம ஊழியம் செஞ்சா பரலோகத்தை இழப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சோ ஊழியம் செய்வதற்கு முன்பாக உன்னுடைய ஜீவியம் சரிப்படுத்தப்பட வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நமக்கு வீடு கட்டுகிற அனுபவம். ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது தாவீதுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வாழ்கிற புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கும் இது பொருந்தும். நீ எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு நான் வீட்டை கட்டுவேன், உன்னுடைய வாழ்க்கையை, உன் சொந்த ஜீவியத்தை நான் கட்டுவேன்னு சொல்றாரு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரானார், குமாரனாக அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அப்ப நம்பிக்கை, தைரியம், மேன்மை பாராட்டல், இப்படி இந்த எல்லா அனுபவங்களையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பது, இதெல்லாம் எதை குறிக்கிறது? நம்முடைய ஜீவியத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள். அப்ப இந்த 2 சாமுவேல்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற எத்தனையோ படிப்பினைகள் இருக்கு. ஆனா நமக்கு இங்கே பிரதானமாய் சொல்லப்படுகிற படிப்பினை என்ன? ஓன் ஜீவியத்தை முதல்ல நீ கட்டுமா ஐயா, ஓன் ஜீவியத்தை கட்டுங்க ஐயா, இதுதான் சொல்றாரு. உங்க ஜீவியத்தை ஒழுங்கா கட்டாம, உங்க ஜீவியத்தை அதை கரெக்டான லைன்ல வைக்காம நீ ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால மற்றவங்க பிரயோஜனப்படுவாங்க, உனக்கு பிரயோஜனம் இல்லையே. சோ தாவீது உடனே ஆஹா நான் கட்டிதான் தீருவேன், நான் ஆலயத்தை கட்டிதான் தீருவேன்னு சொல்லி அடம்பிடிக்கவில்லை. ஓகே ஆண்டவரே,
என் வீட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பாருங்கள், யுத்தத்துக்கு போகிற இடத்துலலாம் கர்த்தர் நல்ல வாய்ப்பை கொடுக்குறாரு. இந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொருள்களையும் சேகரித்து, ஒரு விதத்துக்கு சொல்ல போனால் இந்த ஆலயத்துடைய மாதிரி எல்லாத்தையும் எப்படி மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்துடைய மாதிரியை கொடுத்தது போல ஆண்டவர் தேவாலயத்துடைய மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தாவீதுக்கு கொடுத்துட்டார். அதை கட்டுனது மட்டும்தான் சாலமோன். அந்த மாதிரியின்படி கட்டுன வேலை மட்டும்தான் சாலமோனுடைய வேலை. மற்றபடி ஆலயத்தின் மாதிரி எல்லாமே தாவீதுக்கு கிடைச்சிச்சு. அந்த வீட்டை கட்டுறதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால, தன்னுடைய சொந்த வாழ்க்கை கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தபடினால ஆண்டவர் தாவீதுக்கு ஆலயத்தின் மாதிரியையே காண்பித்து, அதில் இருக்கிற அந்த பொண்ணு வெள்ளி அந்த பொருள்கள் எல்லாம் தாவீதுடையது. மொத்தத்தில் அந்த ஆலயத்தை பார்க்குறவங்க கட்டினது தான் சாலமோன், ஆனால் அதுக்குள்ள இருக்கிற எல்லா பனிமுட்டுகள், எல்லா பொருள்கள், தங்கம் வெள்ளி எல்லாம் தாவீதுடையது. அங்கே தாவீதுடைய பேர் தான் விளங்கும். அந்த அளவுக்கு மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அப்படியாக தாவீதுடைய வாழ்க்கையை ஒரு வரலாறாக மாற்றிவிட்டார். காரணம் என்ன? தன்னுடைய சொந்த ஜீவியம் கட்டப்பட ஒப்பு கொடுத்தபடினால. பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, இந்த 2 சாமியை நமக்கு சொல்லிக் கொடுக்குற தெய்வீக பாடம் தாங்க. நம்ம ஊழியம் செய்கிறது நல்லது, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய சொந்த வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் யெஷுவா சொன்னார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு தன்னுடைய சொந்த ஜீவனை ஒருவன் நஷ்டப்படுத்திட்டான்னா அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்திட்டேயா, உலகம் முழுதுமான உலகமெல்லாம் சுற்றி போய் நான் ஊழியம் செஞ்சேன், ஓகே, ஆனா உன் சொந்த ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தி கொண்டா லாபம் என்ன கேட்கிறார். அப்போ நம்முடைய ஜீவியமாகிய வீடு கட்டப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக சுத்த ஜீவியமோ ஓய ஒழியமோ கர்த்தரே உமக்கு நல் காணிக்கையா, சுத்த ஜீவியமோ தோய ஒழியமோ கர்த்தரே உமக்கு நல் காணிக்கையா, சித்தம் கொண்டு மைரி பாவிப்பதாலே, சித்தம் கொண்டு சொந்த ஜீவியத்தை கட்டி எழுப்புவது எவ்வளோ முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சொந்த ஜீவியத்தை கட்டி எழுப்புறதுல அதிகமான விருப்பம் இல்லை. ஊழியம் செய்யணும், கிட்டார் வாசிக்கணும், கீபோர்டு வாசிக்கணும், ஒர்ஷிப் நடத்தணும், மற்றவங்களுக்கு முன்னாடி நிற்கணும், நல்லது தான், அதெல்லாம் நிற்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய சொந்த ஜீவியம் சரிப்படுத்தப்பட வேண்டும். இந்த பாடத்தை இந்த 2 சாமுவேலில் நாம் படித்து கொள்ளுகிறோம். இதுதான் 2 சாமுவேல் புத்தகம். 2 சாமுவேலில் நம்ம படிக்கிறதான விஷயங்கள் இவைகள் தான். அடுத்ததாக நாம் அடுத்து கவனிக்க போகிற புத்தகம் இந்த பிரிவில், அதாவது நெவாயிம், அதில் முற்கால தீர்க்கதரிசிகள், அதில் நம்ம படிக்கிறதான 5வது புத்தகம். என்ன புத்தகம்? 1 ராஜாக்கள். 2 சாமுவேலுக்கு அடுத்த புத்தகம் எது அப்படின்னா 1 ராஜாக்கள். சரி, இந்த 1 ராஜாக்களை குறித்து தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தினுடைய காரியங்களை விளங்கிக் கொள்ளும்படியாகவும் அதே மாதிரி 5 திறவுகோள்களை பயன்படுத்தி தான் நம்ம படிக்க போகிறோம் 1 ராஜாக்கள். சரி, முதலாவதாக டிவைன் நேம் அண்ட் மீனிங், தெய்வீக பெயரும் அர்த்தமும். இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்துக்கு எபிரேய மொழியில் மெலாக்கிம் அலேஃப் அப்படின்னு போட்டிருக்கு. MELEKIM, மெலாக்கிம். மெலாக்கிம் அப்படின்னா ராஜாக்கள்னு அர்த்தம். அலேஃப், அப்போ மெலாக்கிம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அரசர்கள், ராஜாக்கள் என்ற அர்த்தம். ஆலேஃப் என்பது ஒன்றை குறிக்கிறது. 1 ராஜாக்கள்.
வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துடைய 16வது வசனத்தில் இங்கே ராஜாக்களை பற்றி படிக்கிறோம். இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக, இந்த ராஜாக்கெல்லாம் இருந்தாங்க போனாங்க, ஆனால் நித்திய ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர் நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா தான். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமாக. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற நாமம் அவருக்கு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் யெஷுவா ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். ஆகவேதான் பாடுகிறோம், ராஜாதி ராஜனாம் யெஷுவா ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். உணர்ந்தவர்களாக, ராஜாதி ராஜனாம் யெஷுவா ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோனை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் யெஷுவாவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் யெஷுவா ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா தான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அப்போ அவர் ராஜாதி ராஜா என்பதை அடையாளப்படுத்துகிறது இந்த ராஜாக்களின் புஸ்தகம். ஸோ 1 ராஜாக்கள் அப்படிங்கிறதான புஸ்தகத்துக்குள்ளாக நாம் இதை படித்துக் கொள்கிறோம். சரி, ரெண்டாவதாக டிவைன் டிவிஷன்ஸ், தெய்வீக பிரிவுகள் என்ன? இதில் தெய்வீக பிரிவு என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதையும் 2 பிரிவாக நாம் பிரிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் முதல் பிரிவு. இன்னும் சொல்ல போனா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு. அடுத்தது 12ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் 2வது பிரிவு. இதுதான் 1 ராஜாக்களுடைய 2 பிரிவுகள். திரும்பமாக சொல்கிறேன், இந்த 1 ராஜாக்களும் 2 பிரிவாக தான் இருக்குது. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்துடைய 18வது வசனம் வரைக்கும் முதல் பிரிவு. அடுத்தது அந்த 12ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் முடிய 22வது அதிகாரம் முடிய 2வது பிரிவு. இதை நாம் இங்கே படித்துக் கொள்கிறோம். சரி, மூன்றாவதாக அதனுடைய டிவைன் பார்ட்ஸ், தெய்வீக பகுதிகள். இந்த 1 ராஜாக்களில் அடங்கி இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் வரைக்கும் சாலமோனின் ராஜ்யம். இதில் முழுக்க 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 பார்த்தீங்கன்னா தாவீதுடைய குமாரனாகிய சாலமோனுடைய ராஜ்யம். தாவீதுக்கு பின்பாக சாலமோனுடைய ராஜ்யம் வருகிறது. அந்த சாலமோனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். நீங்கள் அதில் வந்து அந்த 12ஆம் அதிகாரத்துடைய 18வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போமாக. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். படிங்க. பின்பு ராஜாவாகிய யெரொபெயாம்
பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேல் எல்லோரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய யெரொபெயாம் தீவிரமாய் ரதத்தில் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனான். படிங்க. அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போகிறார். அப்ப இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் இது வந்து சாலமோனுடைய ராஜ்யம் தான் ஃபுல்லா. சரிங்களா? சவுல் 40 ஆண்டுகள், தாவீது 40 ஆண்டுகள், சாலமோன் 40 ஆண்டுகள். அப்பெல்லாம் இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் ஒரே ராஜ்யமாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த 12ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனம் வரைக்கும் சாலமோனுடைய ராஜ்யம் தான். ஆனால் 19ஆம் வசனம், 12ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் பிரிந்து போன ராஜ்யம், பிரிந்த ராஜ்யம். சரிங்களா? அந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் எல்லாமே அந்த அதிகாரம் வரைக்கும் பிரிந்து போன பிரிந்த ராஜ்யங்கள். இந்த ஒரே ராஜ்யமாக இருந்த இஸ்ரவேல் இப்ப 2ஆக பிரிகிறது. பிரிந்த ராஜ்யங்கள். இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். பிரிந்த ராஜ்யங்கள். இந்த பிரிந்த ராஜ்யங்களை 2ஆக அது பிரிந்து போய்விட்டது. ஒன்று தெற்கு ராஜ்யம், மற்றொன்று வடக்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யத்துக்கு பேரு யூதா ராஜ்யம், வடக்கு ராஜ்யத்துக்கு பேரு இஸ்ரவேல் ராஜ்யம். தெற்கு ராஜ்யத்தில் 2 கோத்திரம் இருக்கிறாங்க, யூதா, பென்யமீன். இந்த 2 கோத்திரமும் தெற்கு ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த குடும்பத்தை தான் இந்த ராஜ்யத்தை தான் தாவீது குடும்பத்தார் அரசாளுகிறார்கள். தெற்கு ராஜ்யத்தை, தெற்கு பகுதி, தெற்கு ராஜ்யம் தாவீது குடும்பத்தார் அரசாள்றாங்க. அடுத்தது இந்த வடக்கு ராஜ்யம் இருக்கிறதே, அது வந்து மீதி உள்ள 10 கோத்திரங்கள், இஸ்ரேலுடைய மற்ற கோத்திரங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வடக்கு ராஜ்யமாக இருக்கிறது. அங்க ஒன்றன் பின் ஒன்றாக இந்த யெரொபெயாமுக்கு பின்பு அங்கே ராஜாக்கள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் 1 ராஜாக்கள். 1 ராஜாக்களுடைய விவரம் இதுதான். சரி, இப்போ இந்த டிவைன் பார்ட்ஸ் நமக்கு தெரிகிறது அல்லவா? இப்போ தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம், இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 2 ராஜாக்களுக்குள்ள வரும்போது இன்னும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, அடுத்தது தெய்வீக மேசியா, டிவைன் மெஷாயா. தெய்வீக மேசியா இங்க எங்க இருக்காரு? இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, ஒரு விதத்தில் சொல்ல போனா தேவாலயம் எல்லாம் அவரை தான் குறிக்குது, தேவாலயத்தினுடைய இந்த பனிமுட்டுகள் எல்லாம். பட் நம்ம நேரடியாக பார்க்கும்போது இந்த சாலமோனே வந்து நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவுக்கு அவருடைய இந்த விழுகையின் காலம் வருகிற வரைக்கும் சாலமோன் நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். ஏன்னா சாலமோன் அப்படிங்கிற பேருக்கே சமாதானம் என்று அர்த்தம். ஷல்மோ, அதுதான் வருது ஷாலோம். அப்ப சமாதானம் என்று அர்த்தம். அப்போ இந்த சாலமோனுடைய நாட்களிலே சமாதானம் இருந்திருக்கிறது. இங்கே சமாதானத்தை அருளுகிறவராக நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறார். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிப்போமாக. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சேபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலரும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, எதை பத்தியும் பயம் இல்லை, நல்லா சமாதானமா சாலமோன். ஏன்னா அங்க ஆட்சி செய்கிறது யாரு? சாலமோன். சமாதானம், ஷலோம் என்கிற பெயரை உடையவர். இது யாரை காண்பிக்கிறது? யாரை அடையாளப்படுத்துகிறது? நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவாவை, இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. அவரும் யார்? அவர் தன்னை பத்தி சொல்றார் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில், யோவான் 14ஆம் அதிகாரம் 14, யோவான் 14 14ல் 27வது வசனத்தை படிக்கும்போது 27வது வசனத்தை
வாசிக்கலாம். யோவான் 14, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை அருளுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர், சந்தோஷம் கொடுக்கிறவர், நம்முடைய பயத்தை நீக்குகிறவர், கலக்கங்களை மாற்றுகிறவர். அதனால தைரியமா சொல்லலாம், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், இனி கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசுவா கைவிட மாட்டார், நம் இயேசுவா கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். இந்த தெய்வீக மேசியா 1 ராஜாக்கள் புத்தகத்துல சமாதானத்தை அருளுகிறவராக, கலக்கத்தை நீக்குகிற, பயத்தை நீக்குகிற அந்த மெய்யான சமாதானத்தை அருளுகிறவராக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். இதை நாம் இங்கே படிக்கிறோம். சரி, 5வதாக டிவைன் லெசன், தெய்வீக படிப்பினை. நமக்கு என்ன தெய்வீக படிப்பினை? ஒரு முக்கியமான படிப்பினை இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை படிக்கும்போது, அது நம்ம குறிப்பாக 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. 2ல இருந்தே படிங்க, 2ஆம் வசனத்தை படிங்க. அந்நாள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளிலே நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். இங்கே சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய கட்டளைகளிலே நடந்தான். இது சாலமோனுடைய துவக்கம். பட் சாலமோனுடைய முடிவு என்ன? அதே 1 ராஜாக்கள்ல 11ஆம் அதிகாரத்துல 1லிருந்து படிக்கும்போது வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்க படிக்கும்போது வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், பாருங்க, இப்போ கர்த்தரை நேசித்தான், பரமனை நேசித்த சாலமோன் இப்போ பார்வோனுடைய குமாரத்தியாகிய அந்நிய பெண்ணை நேசிக்கிறான். நல்லா கவனிங்க. எகிப்துல உபாகமத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, எகிப்துல குதிரைகளையே வாங்கக்கூடாது. குதிரைகளை ராஜா குதிரைகளை சம்பாதிக்கிறதுக்கு எகிப்துக்கே போகக்கூடாது. ஆனா இங்க இந்த ராஜா பாருங்க என்ன செய்யறாரு, குதிரைகளை வாங்கினது மட்டும் இல்லை, அதையும் வாங்கினாரு, குதிரைகளையும் வாங்கினாரு, பார்வோனுடைய குமாரத்தியே கொண்டு வந்துட்டார். எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோனுடைய குமாரத்தியே கொண்டு வந்துட்டார். குதிரையை வாங்காதப்பானா நான் குதிரையையும் வாங்குவேன், குமாரத்தியையும் கொண்டு வருவேன் கொண்டு வந்துட்டார். அப்போ பரமனை நேசித்த சாலமோன், அது தொடக்கம். முடிவு என்ன? அந்நிய பெண்ணாகிய பார்வோனுடைய குமாரத்தியை நேசிக்கிறார்.
அங்க ஆண்டவர் மேல் அன்பு வைத்தபடினால ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்லப்பட்டுச்சு, தேவனுடைய கட்டளைகளை அவன் கை கொண்டான். அவ்வளவுதான். ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறவங்க தேவனுடைய கட்டளைகளை அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வாங்க. எதை செய்யணும்னு சொல்றாரோ செய்வாங்க, எதை செய்யாதுன்னு சொல்றாரோ அதை செய்யாம இருப்பாங்க. அவங்க பரலோகத்தை கிட்டி சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா இங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அந்நிய பெண்ணை நேசித்தார் பாருங்க சாலமோன். அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியான விளைவுகளை பார்த்தீங்கன்னா வாசிங்க தொடர்ந்து. அப்படி நேசித்து வாசிங்க. மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்தார். முதல்ல அன்பு வைத்தார், நேசித்தார். அதுக்கப்புறம் அந்த அன்புக்கு பின்பாக என்ன வருது? ஒரு அந்நிய பெண் மேல் அன்பு வைத்ததனுடைய விளைவு. அடுத்து அந்நிய ஸ்திரீகள் மேல் ஆசை வைக்கிற ஒரு நிலை வருகிறது. பாருங்க, அப்படியே இந்த கவர்ச்சி அப்படி இழுத்துக்கொண்டே போகிறது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு அது டைவர்ட் ஆகி கவர்ச்சி மேல போயிருச்சுன்னா முதல்ல அன்பு வரும், அந்த அன்புக்கு பின்னே ஆசை வரும். அன்பு வந்ததா, ஆசை வந்ததா, அல்லது ஆசை வந்ததும் அன்பு வந்ததா? சாலமோனும் அப்படி ஆயிடுச்சு. அன்பு வந்து ஆசை வந்து விட்டது. அப்புறம் படிங்க தொடர்ந்து. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து, திரும்பவும் பாருங்க, அது ஆண்டவர் அவருக்கு பொறுக்கல. இவ்வளவு பெரிய ஞானத்தை நான் கொடுத்து தாவீதுடைய இடத்துல கொண்டு வந்து இப்படி நான் வச்சிருக்கிறேனே என்று சொல்லி திரும்ப திரும்ப ஆவியானவர் எழுதுறார் பாருங்க. அவன் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தானா? தொடர்ந்து படிங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மறுமனையாட்டிகளும் 300 அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுகி போக பண்ணினார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்த சாலமோனுடைய இருதயம் இப்போ வழுவி போய் விட்டதாம். படிங்க, தொடர்ந்து படிங்க. சாலமோன் வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. அப்புறம் வாசிங்க. உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்ரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோவையும் பின்பற்றினான். பாருங்க, தேவனை பின்பற்றின சாலமோன் இப்ப தேவியை பின்பற்றவரா மாறிட்டார். தேவி அஸ்ரோத் அப்படிங்கிற தேவிய, தேவனுக்கு பின்னாடி இந்த மெய்யான கடவுளுக்கு பின்னாடி போய்கொண்டிருந்த சாலமோன் இப்ப தேவியை தேடி போறார். பாருங்க, தேவி தான் வேணும்னு தேவியை தேடி போறார். எப்படி இருக்கும் பிரதர் சிஸ்டர்? இல்லை, நமக்கு தெய்வீக படிப்பனை என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய ஞானி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது ரொம்ப மகிமையாக தொடங்குகிறார். கர்த்தர் மேல் அன்பு வைத்தவராக தொடங்குகிறார். தேவ கட்டளைகளை கை கொண்ட ஒரு மனிதனாக தொடங்குகிறார். ஆனால் முடிவு பாருங்க, இப்படி அந்நிய பெண்கள் மேல் ஆசை வைத்து அவங்கள அன்பு வைத்து ஆசை வைத்து இருதயம் வழுவி போய் இருதயம் உத்தமமாக இருக்கலைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, தேவனை பின்பற்றி போன சாலமோன் இப்போ தேவனை விட்டுட்டு, உண்மை மெய்யான தெய்வத்தை விட்டுவிட்டு தேவியை பின்பற்றி போகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வந்து விட்டார். பிரதர் சிஸ்டர், இது நமக்கு என்ன சொல்ல தெரியுமா? ஒரே ஒரு பாடம்தான். நம்முடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப முக்கியம். இந்த 1 ராஜாக்கள் புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, நம்முடைய துவக்கத்தை விட நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியம். தொடக்கம் ஒருவேளை அநேக மேடு பள்ளங்களோடு, அநேக பிரச்சனைகளோடு, அநேக தடுமாற்றங்களோடு ஒருவேளை நம்முடைய தொடக்கம் இருக்கலாம். பட் நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியம்.
முடிவு வந்து பவுலை போல நம்ம அறிக்கையிடணும். பவுல் சொன்னாரே 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வசனங்களிலே, பவுல் சொல்றார் பாருங்க, 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் 7-8 வசனங்களிலே பவுல் சொல்லுகிறது போல அந்த ஒரு அறிக்கை தான் நமக்கு இருக்க வேண்டும். என்ன சொல்றார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். சரி, எல்லாம் உணர்ந்தவர்களாக நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிலே, தேவ கிருபையிலே, கிருபையிலே, தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியது. இயேசுவாவிலே உன்னே சரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவாவிலே உன்னே சரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். நம்முடைய துவக்கம் அல்ல, முடிவுதான் ரொம்ப முக்கியம். பிரதர் சிஸ்டர், நம்முடைய முடிவு நல்ல முடிவா இருக்கணும், மகிமையான முடிவா இருக்க வேண்டும், நித்திய ஜீவனை அடைகிற முடிவாக நம்முடைய முடிவு இருக்கணும். இதைத்தான் இந்த 1 சாமுவேல்ல நாம் படித்துக் கொள்ளுகிற தெய்வீக படிப்பினையாக இருக்கிறது. 1 சாமுவேல்ல 1 ராஜாக்களை படிக்கிற தெய்வீக படிப்பினை இதுதான். அடுத்த புத்தகம் இந்த பிரிவில் 6வது புத்தகம், அதாவது முற்கால தீர்க்கதரிசிகள் நெவாயும். இதில் 6வது புத்தகம் என்ன அப்படின்னா 2 ராஜாக்கள். சரி, இந்த 2 ராஜாக்களையும் அதே மாதிரி டீட்டெயிலாக தான் நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி அந்த திறவுகோள்களை வைத்து தான் படிக்க போகிறோம். அந்த கீஸ் தான். முதலாவது டிவைன் நேம் அண்ட் மீனிங், தெய்வீக பெயரும் அர்த்தமும். இதுக்கு வந்து நேம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, மெலாக்கிம் பேத், அவ்வளோதான். 2 ராஜாக்கள், மெலாக்கிம் பேத். ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கேயும் இந்த புத்தகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் நமக்கு தனித்தனி புத்தகமாக இருப்பது போல எபிரேய வேதத்தில் அப்படி கிடையாது. இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களும் ஒரே புத்தகமாகத்தான் அவர்களுக்கு இருக்கிறது, ஒரு புத்தகம்தான். நமக்கு நம்முடைய வசதிக்காக கிரேக்க மொழிபெயர்ப்பை பார்த்து அப்படி வைத்து விட்டார்கள். பட் எபிரேய மொழியில், எபிரேய வேதாகமத்தில் இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் ரெண்டுமே ஒரே புத்தகம் தான். சரி, அப்போ தான் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா மெலாக்கிம் பேத் என்று இருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து அர்த்தம் வந்து என்னன்னா 2 ராஜாக்கள் என்று அர்த்தம். இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தை பொறுத்தவரையில் இதனுடைய அடுத்த குறிப்புக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்பாக நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அதாவது 1 ராஜாக்களை ராஜ்யம் 2ஆக பிரிந்தது பாருங்க. அந்த ராஜ்யம் 2ஆக பிரிந்ததிலிருந்து கம்ப்ளீட்டாக அங்கேருந்து 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலிருந்து அதோடு அப்படியே தொடர்ந்து இந்த 2 ராஜாக்கள் வரைக்குமே இதை நம்ம கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டுமானா நம்ம வந்து விளங்கி கொள்ள வேண்டிய சில காரியம் இருக்குது. என்னென்னா, ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யத்தில் வந்து அது வந்து யூதா ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் வந்து யூதா பென்யமின் 2 கோத்திரம் இருக்குது. லேவியர்கள் எல்லாம் இவங்களோட தான் சேர்ந்துருக்காங்க. யாரோட? யூதா கோத்திரத்தோட தான் சேர்ந்துருக்காங்க. இந்த யூதா கோத்திரத்தில் சாலமோனுக்கு அப்புறம் யூதா கோத்திரம் என்று தனியாக பிரிந்த போது இந்த யூதா கோத்திரத்துக்குள்ள எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க அப்படின்னா 20 ராஜாக்கள். 20 ராஜாக்கள் இருந்தாங்க. அதில் முதல் ராஜா பேரு ரெகோபயாம். எத்தனை வருஷம் ஆண்டார் தெரியுமா? 17 ஆண்டுகள் ஆண்டார். கடைசி ராஜா பேரு சிதேக்கியா. அவர் எத்தனை வருஷம் ஆண்டார் தெரியுமா? 11 வருஷங்கள் அவர் ஆண்டார். சரிங்களா? அப்போ இவங்க வந்து 20 ராஜாக்கள் மொத்தம்.
முதல் ராஜா வந்து ரெகோபயாம், கடைசி ராஜா வந்து சிதேக்கியா. இந்த 20 ராஜாக்கள்ல சில நல்ல ராஜாக்கள் இருந்திருக்காங்க. பெரும்பாலும் கள்ள ராஜாக்கள் தான். சில நல்ல ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். எசேக்கியா, யோசபாத், ஆசா, இந்த மாதிரியான சில நல்ல ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். சரி, இது வந்து தெற்கு ராஜ்யத்தை பற்றின விவரங்கள். அடுத்து வடக்கு ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 ராஜாக்கள் இருந்திருக்காங்க. வடக்கு ராஜ்யத்தில் 19 ராஜாக்கள். முதல் ராஜா யெரொபெயாம். அவர் ஆண்ட வருஷம் எவ்வளவுனா 22 ஆண்டுகள் ஆண்டிருக்கார். யாரு? யெரொபெயாம் என்கிற ராஜா. அதை வந்து யெரொபெயாம் 1ன்னு சொல்லணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த 19 ராஜாக்களில் 13வது ராஜா வந்து அவர் பேரு யெரொபெயாம் தான். யெரொபெயாம் 2 அவர். இவர் வந்து யெரொபெயாம் 1. சரிங்களா? அப்போ இந்த யெரொபெயாம் ராஜா, இவர் தான் முதல் ராஜா. கடைசி ராஜா ஓசியா. அவர் ஆண்ட வருஷங்கள் எவ்வளோனா 11 ஆண்டுகள், 11 வருஷம். அப்போ முதல் ராஜா இந்த வடக்கில் முதல் ராஜா வந்து யெரொபெயாம், கடைசி ராஜா ஓசையா. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இவங்களில் இந்த வடக்கு ராஜ்யத்தில் இருந்தவங்களில் ஒருத்தங்கூட நல்ல ராஜா கிடையாது. எல்லாம் கள்ள ராஜாக்கள் தான். எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி, கர்த்தருக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை செய்து அருவருப்பான காரியங்களை செய்ததான ராஜாக்கள் தான் இவங்க எல்லாரும். சரி, இப்போ இந்த விவரத்தை மைண்டில் வைத்து கொண்டு தான் இப்போ நம்ம அடுத்த குறிப்புக்குள்ளே போகிறோம். அடுத்த குறிப்பு என்ன? இப்போ டிவைன் நேமை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னா டிவைன் டிவிஷன்ஸ். இதற்குள்ளாக இருக்கிற டிவைன் டிவிஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 2 ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் வரைக்கும், 18ஆம் அதிகாரத்துடைய 29வது வசனம் வரைக்கும் முதல் பிரிவு. அடுத்தது 16வது அதிகாரத்திலிருந்து, சரிங்களா, 16வது அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த 16ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் 2வது பிரிவு. திரும்ப சொல்கிறேன், இந்த 1 ராஜாக்களை பொறுத்த வரைக்கும், 2 ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் 29வது வசனம் வரைக்கும் முதல் பிரிவு. அதுக்கப்புறம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் 2வது பிரிவு. சரி, 3வதாக டிவைன் பார்ட்ஸ், தெய்வீக பகுதிகள். என்ன தெய்வீக பகுதி அப்படின்னா, இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரைக்கும் சொன்னனே, அது வரைக்கும் என்னன்னா சீர்கெட்ட வாழ்வு வாழ்ந்து சிறைப்பட்டு போன இஸ்ரவேல். சரிங்களா? இதுதான் முதல். அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரைக்கும் சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து சிறைப்பட்டு போன இஸ்ரவேல். அசீரியர்கள் வந்து இவங்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். வாசிங்க அந்த 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் 28ம் 29மான வசனங்களை வாசிப்போமாக. 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தினுடைய 28ம் 29மான வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. தொடர்ந்து படிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களிலே அசீரியாவின் ராஜாவாகிய தீகிலாத் பீலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யாகோனாகையும் கேமாதாவையும் அத்சேரையும் கீலியாத்தையும் கலிலேயாவனாகிய நப்தலின் தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியருக்கு கொண்டு போனான். இப்படி இந்த இஸ்ரவேல் புத்திரர் அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர், அதாவது வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இது முதல் பகுதி.
அடுத்தது அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்க படிக்கும்போது என்ன நடக்குது? 16ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் சீர்கெட்ட வாழ்வு வாழ்ந்து சிறைப்பட்டு போன யூதா கோத்திரம். இந்த இஸ்ரவேல் இப்படி ஆனானே, இதை பார்த்தாவது இவங்க திருந்தினாங்களானா இல்லை. இந்த யூதா தெற்கு ராஜ்யம் இருக்கே, இவர்களும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அருவருப்பான காரியங்களை செய்து விக்கிரகாரான் எல்லாம் பண்ணி இவர்களும் பாபிலோனியர்களால் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். 16ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அப்புறம் 25ஆம் அதிகாரத்தில் எப்படியெல்லாம் அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டாங்கிறத படிக்கலாம். அந்த 25ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறார் பாருங்க. அந்த சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போயிட்டாங்க யூதா. பாருங்க, ஆண்டவர் தாவீதின் மேல வச்ச அன்புனால, தாவீது ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்தபடியினால அந்த 25ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கும். 25ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசி. அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 28ல இருந்தே படிங்க. 28ல அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். 27ல இருந்து 27ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம். இப்ப பாபிலோன்ல சிறையிருப்புல இருக்காங்க. அந்த 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவி மெரோத் என்னும் பாபிலோன் ராஜா தன் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலையில் இருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடன் அன்பாய் பேசி, பாருங்க, அன்பா அடிமையோட அன்பா பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடு பாபிலோனில் இருந்து ராஜாக்களின் சிங்காசனத்துக்கு உயரமாக வைத்து, இப்படி சிறைப்பட்ட நிலைமையில கூட ஆண்டவர் அங்கே ஒரு அனுகூலத்தை உண்டாக்குறார் தம்முடைய ஜனங்களுக்கு. எத்தனை அன்புள்ள தெய்வம்! இந்த தெய்வத்துக்கு அல்லவா இவங்க இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க. சிறைப்பட்டு போன நேரத்திலையும் கூட இந்த ராஜாவை உயர்த்தும்படியாக ஒருத்தனை ஒரு ராஜாவை கொண்டு வந்து இப்படி உயர்த்தினார் நம்முடைய ஆண்டவர். இதெல்லாம் நம்ம இங்க படிக்கிறோம். அப்போ 16ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் சீர்கெட்ட வாழ்வு வாழ்ந்து சிறைப்பட்டு போன யூதா கோத்திரத்தை பற்றி படிக்கிறோம். அதாவது தெற்கு ராஜ்யம். சரிங்களா? தெற்கு ராஜ்யம். அதனால இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் இருக்கே, ஏசாயா, எரேமியா, அடுத்தது ஓசியாவிலிருந்து இருக்கிற அந்த புத்தகங்கள், அதாவது ஆகாய்க்கு முந்தி இருக்கிற அந்த புத்தகங்கள் வரைக்கும் இருக்கிற அந்த புத்தகங்கள் எல்லாம் இந்த ராஜாக்களின் காலத்தில், நான் சொன்னனே தெற்கு ராஜாக்கள் 20, வடக்கு ராஜாக்கள் 19, இவங்க காலகட்டத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அதனால இந்த ராஜாக்களின் சரித்திரம் தெரிந்தாதான் அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை நம்ம சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த இடையில் இருக்கிற எசேக்கியேல், தானியேல் இருக்கு பாருங்க. இந்த எசேக்கியேல், தானியேல், புலம்பலையும் நம்ம அதில் சேர்க்கலாம். புலம்பல், எசேக்கியேல், தானியேல் இதெல்லாம் அவங்க சிறைப்பட்டு போன நேரத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகங்கள். அப்போ அவங்க சிறைப்பட்டு போன, அதிலையும் குறிப்பாக யூதா சிறைப்பட்டு போனதான அந்த 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 நிகழ்வு, அதை பற்றி நமக்கு ஒரு சரியான தெளிவு இருந்தாதான் எசேக்கியேல், புலம்பல், தானியேல் நமக்கு நல்லா புரியும். அடுத்தது அவங்க சிறையிருப்பிலிருந்து வந்த பின்பு எழுதப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகங்கள் தான் ஆகாய், சகரியா, மல்கியா. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த ராஜாக்களின் சரித்திரம், வரலாறு நமக்கு ஓரளவுக்கு அதனுடைய அடிப்படையான காரியங்கள் நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். தெற்கு ராஜாக்கள் 20, வடக்கு ராஜா 19. நீங்கள் ஏசாயா அதெல்லாம் படிக்கும்போது யூதாவை நோக்கி, இஸ்ரவேலை நோக்கி அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது யூதாவை நோக்கினா அந்த தெற்கு ராஜ்யத்துக்கு தான் அது பொருந்தும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கணும். இஸ்ரவேலை நோக்கின்னு சொல்லும்போது வடக்கு ராஜ்யத்துக்கு தான் பொருந்தும். அந்த அடிப்படையில் பார்க்கணும். அப்படி பார்க்க பழக வேண்டும். சரி, 4வதாக டிவைன் மெசாயா, தெய்வீக மேசியா எங்கே இருக்கிறார் இந்த புத்தகத்தில் அப்படின்னா, இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5லிருந்து 7 வரைக்கும்
இங்கே எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் எலியாவினுடைய ஊழியத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 11-12 அதிகாரம் வரைக்கும் எலிசாவுடைய ஊழியத்தை பற்றி நம்ம படிக்க முடியும். இதில் இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5 முதல் 7 வரைக்கும் படிக்கும்போது அங்கே இந்த தெய்வீக மேசியாவை நாம் பார்க்க முடியும். வாசிங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிப்போமாக. படிங்க. 2 ராஜாக்கள் 6, 5லிருந்து 7 வரைக்கும். 5, 6, 7 அந்த 3 வசனத்தை வாசிப்போமாக. ஆதல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 7 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். 5லிருந்தே படிங்க. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. கோடாரி பாருங்க, தண்ணீர்ல விழுந்துருச்சு. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். ஐயா, இரவலா வாங்கப்பட்ட கோடாரி தண்ணியில விழுந்துருச்சு ஐயா அப்படின்னு அவன் புலம்புறான். இதே போல நம்முடைய ஆத்மாவும் இளவலாக வாங்கப்பட்டதுதான். இளவலாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிற இந்த ஆத்மா தான் பாவம் என்கிற தண்ணீரிலே விழுந்து விட்டது, அசுத்தம் என்கிற தண்ணீரிலே விழுந்து விட்டது. இப்ப என்ன நடக்குது பாருங்க, அதை வெளியே கொண்டு வருவதற்கு வாசிங்க அடுத்தது. தேவனுடைய மனுஷன் எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது, அந்த இடத்தை காட்டணும், ஒரு கொம்பை வெட்டி வெட்டப்பட்ட கொம்பு, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படி அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இளவலாக வாங்கப்பட்ட இந்த ஆத்துமா, இளவலாக கிடைத்த இந்த வாழ்க்கை தண்ணீருக்குள், பாவம் என்கிற தண்ணீருக்குள்ளாக போய் சீர்கெட்டு போய்விட்டது. இதை மீட்டெடுக்கும்படியாக வெட்டப்பட்ட ஒரு கொம்பு, இரட்சண்ய கொம்பு. இந்த கொம்பு தான் யாரு? நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவாவை அடையாளப்படுத்துகிற கொம்பு. யாத்திராகமத்தில் கசந்த தண்ணீரை மதுரமாக்கும்படியாக ஆண்டவர் அங்கே ஒரு மரத்தை காண்பித்தார் மோசேக்கு. அதுவும் இந்த யெஷுவா தான். ஆனா இங்கே ஒரு வெட்டப்பட்ட கொம்பை காண்பிக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை படிக்கும்போது, லூக்கா 19ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை படித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அருமையானவர்களே, நமக்கு இளவலாக கொடுக்கப்பட்ட இந்த ஆத்துமா, அது பாவத்துக்குள்ளே போய்விட்டது. இந்த பாவத்தில் போன இந்த ஆத்துமாவை தூக்கி எடுக்கும்படியாகத்தான் நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா வெட்டப்பட்ட கொம்பாக இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துக்கு நம்மை தேடி வந்தார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் யெஷுவாவின் நாமமல்லால், வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் யெஷுவாவின் நாமமல்லால், ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு வந்தே, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு வந்தே. அவர்தான் ஆத்துமாவை மீட்டெடுக்கும்படியாக வெட்டப்பட்ட கொம்பாக இருக்கிறார். இரட்சண்ய கொம்பு அவர்தான். இழந்து போனதை தேடும்படியாக, ரட்சிக்கும்படியாக வந்த இந்த யெஷுவா, அவரே நம்மை ரட்சித்து மீட்டெடுக்கும்படியாக நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்மை தேடி வந்தார். இதை நாம் இங்கே படிக்கிறோம். கடைசியாக டிவைன் லெசன். என்ன டிவைன் லெசன்? தெய்வீக படிப்பினை என்ன? இந்த 2 ராஜாக்கள தெய்வீக படிப்பினை என்ன?
எலிசா கேட்ட ஒரு கேள்விதான் நம்ம எல்லாருக்கும் தெய்வீக படிப்பினை. வேற நிறைய படிப்பினைகள் இருக்கு, ஆனா ரொம்ப பிரதானமான தெய்வீக படிப்பினை இதுதான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல இது காலமா, இந்த கேள்விக்கு நம்ம எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கும். இது காலமா? படிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து கேட்ட கேள்வி இது. இது நமக்கும் இந்த கேள்வி இன்றைக்கும் இந்த 2 ராஜாக்கள்ல இருந்து நமக்கும் இந்த கேள்வி உண்டு. படிங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, இந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற பொழுது என் மனம் உன்னோட கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரத்தையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலம். இது காலமா? பணம் 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 அலையிறதுக்கு இது காலமா? திராட்சை தோட்டத்தை வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன், வஸ்திரத்தை வாங்குறேன், இப்படி உலகத்தாரை போல உலக காரியங்களிலேயே மூழ்கி இருக்க வேண்டியது அதுக்கு இது காலமா? பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, இந்த கேள்வி அன்றைக்கு எலிசா மூலமாக கேட்கப்பட்ட இந்த கேள்வி இன்றைக்கு நம்மிடத்திலும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? நீங்கள் நான் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இன்றைக்கு நாம் இருக்கிறது கடைசி காலம் அல்லவா? அன்றைக்கே இது காலமா என்று கேட்பாரானால் இன்றைக்கு அது எவ்வளவு அதிகமாக இந்த கேள்வி கேட்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் வருகையின் காலம் நெருங்கி இருக்கிற இப்போ நம்ம இந்த கேள்வி எவ்வளவு அதிகமாக கேட்கணும். இது காலமா? எப்பொழுது பார்த்தாலும் பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை வாங்கணும், பணம் பணம் பணம்னே அலையிறது. எப்ப பார்த்தாலும் இடத்தை வாங்கணும், வஸ்திரத்தை வாங்கணும், துணிமணியை வாங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகணும், இப்படியே வாழ்ந்துகிட்டு உலகம் 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 உலக காரியமே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இது காலமா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? சிந்தித்து பார்ப்போம். இது காலமா? இது என்ன காலம்? நீங்கள் நான் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம். ஆண்டவர் யெஷுவா வருகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம் இந்த காலம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம். உலக காரியங்கள் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பவுலை போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றிற்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று தீர்மானம் பண்ண வேண்டிய காலம் இந்த காலம். இன்னும் கொஞ்ச காலம் தாங்க இருக்கு. பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, கொஞ்ச காலம் தான் இருக்கு. இருக்கிற காலத்தை ஆண்டவர் யெஷுவாவுக்காக வாழ்ந்து அவருடைய வருகையில போக நம்மளை ஒப்பு கொடுப்போமாக. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவே கூப்பிடுவார் எனக்கு ஆனந்தம்
இப்பொழுது நம்ம கவனிப்போம். கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல நாங்கள் அந்த திறவுகோள்களை வைத்து நாங்கள் படிக்க உதவி செய்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. கடைசியா எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட இந்த சவால், இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. இது காலமா என்கிற கேள்விக்கு இல்லப்பா, இது காலம் இல்ல, நாங்க வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம் என்று பதில் சொல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் அப்பா. உதவி செய்யுங்கப்பா. இருக்கிற அந்த கொஞ்ச காலத்துல உமக்காய் வாழ கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு பக்தி வைராக்கியம் பெருகட்டும்ப்பா. கர்த்தர் அப்படியே செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் தியானிக்க கவனிக்க உதவி செய்யுங்கப்பா. இன்னும் ஆழங்களுக்குள்ள கொண்டு போங்கப்பா. உங்க அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். எண்ணத்திலும் செய்கையிலும் இயேசுவை காட்டு, எதிர்த்து வரும் சாத்தானை எதிர்கொண்டு ஓட்டு, சத்தியத்தை ஜனங்களுக்கு உணவென ஊட்டு, சர்வ வல்ல இயேசுவை நம் வழியென காட்டு. எண்ணத்திலும் செய்கையிலும் இயேசுவை காட்டு, எதிர்த்து வரும் சாத்தானை எதிர்கொண்டு ஓட்டு, சத்தியத்தை ஜனங்களுக்கு உணவென ஊட்டு, சர்வ வல்ல இயேசுவை நம் வழியென காட்டு, சர்வ வல்ல இயேசுவை நம் வழியென காட்டு. காலமினி செல்லாது மனம் திரும்பு, கர்த்தர் வரும் காலம் இது மனம் திரும்பு, நியாய தீர்ப்பின் நாள் சமீபம் மனம் திரும்பு, நித்திய வாழ்வில் பங்கு பெற மனம் திரும்பு. காலமினி செல்லாது மனம் திரும்பு, கர்த்தர் வரும் காலம் இது மனம் திரும்பு, நியாய தீர்ப்பின் நாள் சமீபம் மனம் திரும்பு, நித்திய வாழ்வில் பங்கு பெற மனம் திரும்பு. திரும்பிடு திரும்பிடு மனம் திரும்பிடு, நிலைத்திரு நிலைத்திரு அவரில் நிலைத்திரு. இயேசு வருகிறார், வேகம் வருகிறார்.